வணக்கம். சஜித் பிரேமதாச நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு அதாவது கர்ஷன நாணயக்கார நீதி அமைச்சருடைய அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக கையெழுத்து போடுறதுக்கு கூடி எல்லாரும் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. சஜித் பிரேமதாசாவும் அதில் கையெழுத்து வச்சிருக்கிறார். ஏற்கனவே நான் சஜித் பிரேமதாசை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறேன். சஜித் பிரேமதாசா ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி தான் இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அண்மையிலேயும் இந்த சிறைச்சாலை சம்பவத்துக்கு பிறகு தேவையில்லாமல் ஒரு சிறைச்சாலைகள் பட்டியலை வாசித்து அது ரோல் ஆகிக்கொண்டு அதை நான் பேசியிருந்தேன். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஒரு அரசாங்கத்தை சும்மா அந்த அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை என்று சொன்னாலும் இதை வெல்ல முடியுமான்னு சொன்னால் வெல்ல இயலாது. ஏற்கனவே இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. பல்வேறு காலகட்டங்களில் முன்னாள் சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரத்துக்கு வலிக்கிட்டது. அதுக்கு பிறகு ஹரணி அமரசூரியக்கு எதிராக கல்வி அமைச்சுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கையெழுத்து போட்டு அதுவும் சபைக்கே வராமல் போனது. அதை ஏன் கொண்டு வரையில்னு கேட்டதுக்கும் சஜித் பிரேமதாசால சரியான பதிலை நாட்டு மக்களுக்கு கொடுக்கலாம் போச்சு. இப்போ ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கையெழுத்து வச்சுக்கிறார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நாமல் ராஜபக்ச தான் உண்மையிலே நம்ம எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் செயல்படுற மாதிரி தெரியுது. இவரோட டம்மி எதிர்க்கட்சி தலைவராக தான் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க நாமல் ராஜபக்சர்களுக்கு தேவையான விதத்தில் இவர் செயல்படுற மாதிரி தான் தெரியுது. ஹர்ஷன நாணயக்காரா தான் இந்த பிரச்சனை சம்பந்தமான நீரோல்மை சம்பந்தமான அதுக்கு தான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னாலும் பதவி விலக வேண்டிய தேவை இருக்கான்னு சொன்னால் அது மாதிரி தேவையில்லைன்னா கடந்த கால வரலாறுகள் அப்படி. இலங்கையில் யார் தான் 1986 ஆண்டு கலவரங்களில் இருந்து பார்த்தாலும் 83ஆம் ஆண்டு கலவரங்கள் அதுக்கு பிறகு நடந்த எத்தனையோ சம்பவங்களில் இலங்கையில் எவருமே பதவி விலகையில் அதை பொறுப்பு கூட இருக்கையில். ஆனால் இந்த அரசாங்கத்தில் இவர் பொறுப்பேற்றிருக்கிறார், அதே பெரிய விஷயம். ஆனாலும் இந்த வெற்றி பெற முடியாத ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு சஜித் பிரேமதாசா கையெழுத்து போடுற என்பது ஒரு வேடிக்கையான விஷயம்தான். சஜித் பிரேமதாசா கையெழுத்து போட்டாலே அந்த விஷயம் நடக்காதுன்றது ஒரு எழுதப்படாத ஒரு ஐதீகம் இலங்கையில். இது ஒரு சிரிப்புக்கான நகைப்புக்கிடமான பிரச்சனையாக தான் வெளியால் சஜித் பிரேமதாச சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்காங்க சிங்கள தமிழ் ஊடகங்கள் எல்லாருமே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீர்வொழும்பு சம்பவம் சம்பந்தமாக அங்கே உள்ளே நடந்த விஷயங்கள் 3 நாளைக்கு முதலே வெளியே வந்துட்டு இதை நான் பேசாமல் இருந்தேன், இதை பேசக்கூடாதுன்னு இருந்தேன். அங்கே போன அந்த பந்த போலீஸ்ன்னு சொல்கிற டீமே 8 பேரை கொலை செஞ்சுக்கிறான் உள்ளுக்கு அடிச்சு. அந்த அவ்வளோ பேருக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அது இப்போ 3 நாள் ஆச்சு. ஆனால் அதை நிறைய பேர் பேசிட்டாங்க. ஒரு கொடூரமான தாக்குதல் உள்ளுக்கு நடந்திருக்கு. அது திட்டமிட்ட முறையில் தாக்குதல் நடந்திருக்கு. காணுகளுக்கு மேலே போடப்பட்டிருந்த சிமெந்தி சிலைப்புகளை தூக்கி அவங்களோட முகத்தில் நிலத்தில் விழுந்திருந்த போலீஸாரின் முகத்தில் போட்டு கையை விட்டுருக்கான். முகத்தில் போட்டு முகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு. பூக்கண்டுகள் வச்சிருந்த பூச்சிகள், அதாவது மலைச்சாடிகளை தூக்கி மண்டையில் அடித்து மண்டையை ஒட்டச்சிருக்காங்க. கத்தியால் குத்திருக்கிறாங்க. வீடு கூட்டுற தும்புக்கட்டையால் எடுத்து மலைவாசல் சைட் பழியாக உள்ளுக்கு அனுப்பி அதை உடைச்சிருக்காங்க. உள்ளுக்கு வச்சு ஆணுறுப்பு 3 பேர்ட்டு ஆணுறுப்பை அறுத்து முழுமையாக அறுத்து கொண்டு போய் அதை சிதைச்சு அறுத்த அப்புறம் அதை சிதைச்சு எஸ்பின்ன மேசையில் கொண்டே வச்சுக்கிறாங்க. அப்போ தவறு அடிப்படி படையக்கில் தாக்குதல் நடத்திக்கல தச்சையில் அடிபட்டு சாகிறதுனா அது பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது திட்டமிட்டு மிக கொடூரமான மனநிலையிலிருந்து தான் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் தெரியுது. இப்படியான கொலைகளுக்கும் இப்படியான ஆணுறுப்பு அறுப்புகளுக்கும் நிர்வாணப்படுத்தல்களுக்கும் நீண்ட வரலாறுகள் இலங்கையில் இருக்குது. இது அவர்களுடைய தீராத ஒரு நோய். சிங்கள தேசத்தில் இது தீராத நோய்ன்னு தான் சொல்லணும். தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு கொலைகள் பல்வேறு சம்பவங்கள் காலகட்டத்திலையும் இது நடந்திருக்கு. எனக்கு தெரிய 83ஆம் ஆண்டு காலத்திலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறையவே தென்னிலங்கையில் நடந்திருக்கு. அதுக்கான சாட்சியல் என்று உலகம் பூரா இருக்கணும். அதே நேரம் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் நிறைய விடுதலை புலிகளுடனான மோதல்களின் போது கைப்பற்றப்படுற சடலங்களை விடுதலை புலிகளின் சடலங்களுக்கு கூட அவ்வாறான ஆண் பெண் போராளிகளின் சடலங்களுக்கு கூட அவ்வாறான செயல்பாடுகள் நடந்திருக்குது.
யுத்த காலத்தில் இறுதி யுத்தத்துக்கு முற்பட்ட ஒரு வருஷம் அனுராதபுர இராணுவ விமானப்பட தளம் தாக்குதலில் கூட அங்கே ஆண் பெண் போராளிகள் பங்கு பெற்றினதாக தான் தகவல். அந்த தற்கொலைப்படை போராளிகளுடைய சடலங்கள்லையும் அந்த ஆணுறுப்பு அறுக்கப்பட்டு பெண் போராளிகளுடைய உடல்களில் வைக்கப்பட்ட அந்த சம்பவங்களையும் பல செய்திகள் அந்த நேரம் வெளிவந்து அந்த நேரம் சோசியல் மீடியா இருக்கையில் டிராக்டரில் ஏற்றப்பட்டு முழு அனுராதபுரம் நகரில் சுற்றி காட்டினதாகவும் அந்த சம்பவங்களை பொதுமக்கள் பார்த்து அந்த நேரம் இருந்து அவங்க அது இராணுவத்துன்ற ஏர்போர்ட்டை அடித்தோடனே சிங்கள மக்கள் கொதிச்சு போயிருந்த டைமில் அதெல்லாம் ஒரு பாரிய குற்றமான செயல்பாடு. எதிரின்ற உடலை கண்டுபிடிச்சிருந்தா அது எதிரிகிட்ட கொடுக்கணும், அதுதான் சர்வதேச சட்டம். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களாம் நடந்திருக்கு. அதனால் இறுதி யுத்தத்தில் பல பேரை நிர்வாணப்படுத்திக்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்க, எங்களோட குடும்பங்களில் இருந்தாக்களையும் ஒட்டுமொத்தமாக சிறியோர் பெரியோர் இல்லாமல் நிர்வாணப்படுத்தி தான் உள்கெடுத்துக்கிறாங்க. அப்படி பல்வேறு இந்த நிர்வாணப்படுத்தல்கள், ஆணுறுப்பு அறுத்தல், இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு. பெண்களுடைய மார்புகளை கூட அறுத்த சம்பவங்களும் நடந்திருக்கு. இது வந்து இலங்கையில் ஒரு தீராத ஒரு நோய். இது இப்படிப்பட்ட நோய்க்கு உட்பட்டிருக்கிற ஆக்கள் தான் இந்த சிறைச்சாலைகளும் இந்த மனநிலையில் இருந்த ஆக்கள் தான் சிறைச்சாலைக்கும் இருந்துக்கிறாங்க. இந்த 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 அதிகாரி மேலே கொலை செஞ்ச சம்பவத்தில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகளை பார்க்கல மிக கொடூரமாக வெளியே பேச முடியாது கொடூரமான தாக்குதல் நடந்தது. அந்த ஆணுறுப்புகள் அறுக்கப்பட்டது உயிரோடு இருக்கையா இல்லையான்றது கூட இன்னும் தெரியாது. அப்போ இப்பேற்பட்ட கொடூரமான சம்பவங்களை செய்த கைதிகளை இதை வெளியே இருந்து யார் இயக்கினது உள்ளுக்கு இருந்து இது விசாரித்து சரியான முடிவுகள் பெற முதல் நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்படுற நம்பிக்கையில்லா பிரேரணை என்பது ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு. இதுக்கு சஜித் பிரேமதாசா கையெழுத்து போடுறது தான் இது ஆகப்பெரிய நகைச்சுவை. இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க பாருங்கள். கைதிகள் வந்து காயப்பட்டிருக்காங்களாம், கைதிகள் செத்துப்பட்டு போனாங்களாம் என்று சொல்கிறாங்க. அங்கே வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றின கைதிகளுக்கு தாக்குதல் நடக்குது, கொல்லப்படுறார்கள்னு சொல்லி அனுதாபம் தெரிவிக்கணும் பெரிய குரல்கள் எழுப்பப்படுது. ஆனால் இவ்வாறான பாரிய கொடூரமான தாக்குதலை உள்ளுக்கு நடத்தினதை பற்றியோ இந்த அதிகாரிகள் செத்ததை பற்றியோ அல்லது இந்த மாதிரியான தாக்குதல் பின்னால் இருந்தது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியோ யாரும் சொல்லல. ஆனால் கர்சன நாணயக்காராக எதிராக இவன நோக்கம் என்ன? இவன நோக்கம் இந்த அனுர அரசை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும். என்ன வழியில் சரி, என்ன செஞ்சு சரி, மக்களின் மனதிலேருந்து இவங்களை இல்லாமல் ஒழிச்சு இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். இதான் இவங்களோட திட்டம். வேற ஒரு திட்டமும் இல்லை இவங்களுக்கு. இதில் எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகளை பாருங்க, யாருமே வாய் துறக்கல, எல்லாம் பேசாமல் இருக்கணும். எல்லாமே அவை தமிழ் பொது எதிரணியோன்ற உருவாக்குற பேச்சுவார்த்தையில் அவை ஈடுபட்டிருக்கணும். தமிழர் விடுதலை கூட்டணியே ஒரு பொது எதிரணி தான். 1970களில் தமிழர் விடுதலை கூட்டணி எப்படி உருவாகினது? மலையக தொண்டமான் மலையக கட்சிகள் வடக்கு கிழக்குலேருந்து எல்லாரையும் சேர்த்து தான் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கின கூட்டணியை அவைக்கு முன்கொண்டு செல்ல இல்லாமல் தங்களோட அரசியல் வங்குறுத்தனங்கள், சாதிய அடிப்படையிலான எண்ணங்கள், பிரதேசவாதங்களை பேசி எல்லாம் உடச்செறிஞ்சு தமிழ் மக்களை சீரழித்து சின்ன பெண்ணமாக்கி இன்றைக்கு தெருவில் கொண்டு வந்து விட்ட இந்த ஆக்கள் தான் தங்களுக்குள்ளே இப்போ ஒரு அணியை உருவாக்கணும்னு ஓடித்திரிக்கணும். இவை உருவாக்குறதால தமிழர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ மலையக மக்களுக்கு மலையக தமிழர்களுக்கோ எதுவுமே நடக்க போகிறதில்லை. ஆனால் இவர்கள் எல்லாம் மதில் மேற்பூனைகள். இவர்கள் பதவிகளுக்கும் பட்டங்களுக்காகத்தான் இந்த தேர்தல்களையும் மக்களுக்கு முன்னாலேயும் வருகிறார்களே தவிர ஒட்டுமொத்த இலங்கையின் சுபீட்சத்துக்காக எல்லா மக்களும் சமாதானம் இந்த நாட்டுக்குள்ளே வாழணுமெண்டோ அல்லது உண்மையில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுமெண்டோ இல்லாது முஸ்லீம் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுமெண்டோ யாருமே நினைக்கிறே இல்லை. இவங்களெல்லாம் இந்த சிங்கள தென்னிலங்கை சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகள் மாதிரி இவங்கள் வடக்கு கிழக்கு மலையகத்தில் இருக்கிற இனவாத, மதவாத, பிரதேசவாத, சாதியவாத அரசியல்வாதிகளான இவங்கள். ஆக இது சம்பந்தமான எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துருக்கு. இப்போ சட்டத்தன்மை நீதிபதிகள் சங்கத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு நீதிச்சேவை ஆணைக்குழுக்கு அறிவிக்காமல் அது கூட்டம் நடந்திருக்கு. சட்டப்படி அந்த சங்கத்தின சட்டப்படி நீதிச்சேவை ஆணைக்குழுக்கு அறிவித்து கூட்டம் நடத்தணும். 85 பேருக்கு மேலே அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றணும். பங்கு பெற்றினா தான் அந்த கூட்டம் செல்லுபடியாகும். ஆனால் 65 பேர் கூடிக்கணும். அந்த தலைவர் ரிசைன் பண்ணிக்கிறார், தலைவர் அறிக்கை வெளியிட்டிருக்கார். இப்படி பல்வேறு சிக்கல்கள் உள்ளுக்கு ஓடிக்கொண்டிருக்கு. நீதிச்சேவை ஆணைக்குழுக்கு அறிவிக்காமல் கூட்டின கூட்டமே தவறு என்று தான் பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கு. இப்போ இந்த சட்டங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் பேசப்படுற விஷயங்கள் இப்படி உள்ளுக்கால நிறைய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான சதியில் நடந்துருக்கு. இந்த 65 பேர் மாறண்டு சொல்லி தேடி பார்க்க விஷயங்கள் வெளியே வரும்.
மொத்தம் 200க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் இருக்கிற இந்த சங்கத்தில் 65 பேர் கூடி தீர்மானத்தை கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை வெளியிடுறேன்னு சொன்னால் இதில் ஒரு சூழ்ச்சி இருக்குது. நீதிமன்ற இந்த நீர்வழிவு சிறைச்சாலை தாக்குதலையும் ஒரு சூழ்ச்சி இருக்குது. அதாவது வந்து பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய கட்டம் வந்து ஒன்று கேட்கல, சிறைச்சாலைகள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கான ஏது நிலைகளை உருவாக்குறது தான் இந்த சிறைச்சாலை தாக்குதல்லாம் நடக்கப்படுது. இது சும்மா சாதாரணமாக எடுத்த வச்சுக்க ஆரம்பித்து இவ்வளோ பெரிய தாக்குதல் மாற இல்லை. இப்போ கைப்பற்றப்பட்டிருக்க ஆயுதங்களை பார்க்க அது தெரியுது. ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை கையெழுத்து போட்டு கொண்டு வர இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து ஒரு கேலி கூத்தானது, நாட்டு மக்களை ஏமாத்துறது, இன்னும் ஒரு ஏமாற்று வித்தை தான். அரசாங்கம் இதில் மிக கவனமாக இருக்கணும்னு சொன்னால் அரசாங்கம் 100% நல்லமென்று நாங்கள் சொல்லல. அரசாங்கத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் பெரும்பாலும் அமைதியாக இருந்ததுக்கான காரணமாக தான் அரசாங்கம் தங்களோட பக்கம் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு இவங்களை விட்டால் இந்த இலங்கைக்கு வேறு அரசாங்கங்கள் கொண்டு வரையில, வேறு இவங்கள் எதிர்கட்சியிலேருந்து யாரையுமே கொண்டு வரலாம். பட்ட கள்ளர் இவங்கெல்லாம், பச்சை கள்ளர்கள் இவங்கெல்லாம், கொலகாரங்கள் இவங்களை எல்லாருக்கும் இந்த பின்னணியும் வந்து மோசமான பின்னணி. இவங்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு இந்த நாட்டு மக்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை திருத்தி கொண்டு இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய தேவையும் மக்களுக்கு இருக்குது. ஆகவே தான் இந்த எதிர்க்கட்சி தலைவற்ற இந்த ரீல்கள், இந்த கையெழுத்து போடுற விளையாட்டுகள், இந்த நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு வரோம்னு சொல்கிறதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு அவர் சார்ந்த கட்சிக்காரரே அவருக்கு வாக்களித்த மக்களையும் ஏமாத்துறதுக்கான வேலையை தவிர இதில் கூட்டு சேர்ந்திருக்கிறாருன்னு பாருங்க பாப்போம். திலீப் ஜெயவீர கோட்டாபாயக்கு ஃபுல்லாக கேம்பெயினுக்கு பின்னால் இருந்தவர் செலவழிச்சால் அவர் கேம்பெயினை டிசைன் பண்ணால் திலீப் ஜெயவீர. இப்போ புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சோன்னு இவங்களெல்லாம் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வரையில் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவான் பழையபடி. அது வரைக்கும் இந்த ஓட்டுகளை பிரித்து தனித்தனியாக இந்த அனுராக போக வச்சுக்கொள்றதுக்காகத்தான் ஒவ்வொரு கட்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்களே தவிர, வீரவன்ச வேறு, கம்மம்பியில் வேறு, திலீப் ஜெயவீர வேறு, இப்படி வேறு நிற்கிறாங்களே தவிர அந்த ஓட்டுகள் ஒரே அடியாக அனுரா பக்கம் போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்காக பிரிஞ்சு நிற்கிற மாதிரி நடிச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்கன்ற ஒரு சந்தர்ப்பம் உருவாக மாட்டாங்க, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதான் உண்மை. இதை சஜித் பிரேமதாசா புரிஞ்சு கொள்ளாமல் வார காரியங்கள் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுக்கொண்டு தண்டை வாக்கு வங்கியம் இல்லாமல் கொண்டு தண்டை அரசியலத்தையும் சூனியமாகி கொண்டிருக்கான் உண்மை. இதில் தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்களுடைய கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள் என்ன செய்யணும்னு சொல்லி அது நாட்டு மக்கள் ஒன்றும் விளங்கலைன்னு சொன்னால் அவங்க போகிற போக்கில் எல்லாருக்கும் முன்னால் போய் கொண்டிருக்காங்க. மக்களுக்கான எந்த நல்ல விஷயத்தை பேசுகிறதோ ஒரு தீர்வுக்கான நகர்வுகளை முன்னெடுக்கிறதோ எதுவுமே இல்லை. இதில் தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக, இஸ்லாமிய மக்கள், தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக மாற்றப்படுறாங்க. இதுதான் உண்மை. இது தெரியாமல் இன்னும் சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் போகிறாக்களும் இன்னும் இந்த கட்சிகளுக்கு பின்னால் போகிறாக்களுக்கும் நடக்க போகிறது என்ன நடக்க போகுதுண்டா, மீண்டும் ராஜபக்ச ஆட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டுறதான் முடியும். அதுக்கு பிறகு கொய்யோன்னு கத்துறதில் எந்த பிரயோசனமும் இல்லை. வந்து மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஆட்சியை காப்பாற்றணும்னு சொன்னால் அரசியல் தெளிவு வேணும், மற்றது தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பற்றி பேசணும். இது எந்த ஆட்சி இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட உரிமை சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். அந்த கட்சிகள் அதை செய்ய முன்னெடுக்கணும். அது என்ன செய்யணும், தனிப்பட்ட ரீதியில் தங்களோட செல்வாக்களை மேம்படுத்துறதுக்காக வேலை செய்யணுமே தவிர தேசிய ரீதியில் தமிழ் மக்கள்கிட்ட உரிமை சம்பந்தமாக எதையுமே பேசலை. இதான் உண்மை. சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் போகிறாக்களும் சஜித் பிரேமதாசாவுக்கு பின்னால் போகிறதுக்கு தயாராக மதில் மேல் பூனையாக இருக்கிறாக்களுக்கும் தானே இந்த வீடியோ. ஆகவே சிறைச்சாலைக்குள்ளே நடந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி விசாரித்து அதுக்கு தண்டனை கொடுக்குறத விட்டுட்டு நாணயக்காராக வீட்டுக்கு அனுப்புறதால எந்த இதுவும் இந்த நாட்டுக்கு நிகழ போகிறதும் இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கு நடக்க போகிறதும் இல்லை, ஒரு மாற்றம் பெற போகிறதும் இல்லை. நன்றி, வணக்கம்.